பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிரை எல்லாருமே மாறி மாறி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்லல, ஏன் மறைச்ச, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பாண்டியனுக்கு நம்ம முத்துவேலுக்கு என்ன வியாதி இருக்குன்றது தெரியறதுனால அவங்க எல்லாருமே மேனேஜ் பண்ணி, கதிரை உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ராஜே திரும்பவும் கேள்வி கேட்க, எப்ப ராஜே அவன் தான் சொல்றான் இல்ல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் வாப்பான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ராஜியை சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கதிர் வந்து வண்டி பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. பாண்டியன் சைக்கிளை விட ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க. அப்பா நான் வண்டி ஓட்டுட்டுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கதிர் வந்து அதெல்லாம் வேணாடா, நான் ஓட்டிக்கிறேன், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து நேரா இங்க பாரு, எனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். முத்துவேலு உன்னுடைய மாமாவுக்கு நிஜமாவே கேன்சர் இருக்காடான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாப்பா, உண்மையாவே அவருக்கு கேன்சர் தான் ஸ்டேஜ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே பாண்டியன் கண் கலங்குறாங்க. என்னதான் அவங்க வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டாலும் அவருக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்க கூடாது. அவர் வந்து யாரோட உதவியினாலும் இப்படி கேட்கறது மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு, இங்க பாருடா, என்ன ஆனாலும் சரி நீ வந்து அவர் கூட எப்பவுமே துணையா நிக்கணும்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. இதை கேட்டதும் பாண்டியன் வந்து கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு எப்பவுமே துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட வந்து கதிர் சொல்றாங்க. அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய அப்பாவும் உன்னை நல்ல புள்ளையா வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஆமா தானடா, உன்னை நல்லா தானே வளர்த்துருக்க, இப்ப வரைக்கும் உனக்காக நீ எதுவுமே யோசிச்சது கிடையாது. ராஜியை கல்யாணம் பண்ணதுல இருந்து நிறைய விஷயத்துல நான் உன்னை பார்த்திருக்கேன். உனக்காக எதுவுமே நீ யோசிச்சது கிடையாது கதிரு. இப்படியே இரு, எப்பவுமே இதே மாதிரி இருன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இதை கேட்டு கதிர் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கதிர் வந்து சொல்றாங்க. அடுத்ததான் முதுவேல காட்டுறாங்க. சக்திவேல் வந்து அண்ணன் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, போயும் போயும் அந்த பிச்சைக்கார பையன் கதிர்கிட்ட உதவி கேட்டிருக்க, ஏன்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு செஞ்சிருக்க மாட்டேனா, அவன்கிட்ட போய் உதவி கேட்கிற அளவுக்கு நான் குறைஞ்சு போயிட்டேனான்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து திட்டிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சக்திவேல் வந்து உடனே முத்துவேல் வந்து இங்க பாரு சக்தி, எதுக்காக நீ இப்படி பண்ற, நீ என்னதான் என் மேல வந்து பாசமா இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ பயங்கரமா துடிச்சு போயிடுறடா, உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம். நான் வந்து என்னுடைய ஆப்ரேஷன் வேலையை பார்க்கட்டுமா, இல்ல உன்னை நான் சமாதானப்படுத்தட்டுமா, அதனாலதான் நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க எல்லாரும் என்னை எப்படி பார்த்துப்போங்களோ அதே மாதிரிதான் கதிரும் என்ன பார்த்துக்கிட்டான்னு சொல்லிட்டு கதிரை பெருமையை பேசுறது சக்திவேலுக்கு பயங்கர கோபமா வருது. உடனே காந்திமதி வந்து திட்டுறாங்க. இப்பதான் உன்னுடைய சந்தேகம் எல்லாமே தீர்ந்துடுச்சுல்ல, இதுக்கு மேலேயும் வேற ஏதாவது சந்தேகம் உனக்கு வேணுமா சக்தி? உன்னை மட்டும் நான் எப்படிதான் பெற்றுடணும் தெரியலடா, மூக்குக்கு மேல கோவம் வருதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு முத்துவேல் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் வா போகலாம்னு சொல்லிட்டு வடிவை மட்டும் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஏங்க, நீங்க உங்க மருமக கூட சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டீங்களேன்னு சொல்லிட்டு வடிவு சொல்றாங்க. சும்மா சொல்லக்கூடாது வடிவு, கதிர் நிஜமாவே நல்ல பையன். நம்ம ராஜிக்கு தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட கதிர் மாதிரி ஒரு பையனை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்னு தெரியல. கடவுளா போட்ட முடிச்சு நிஜமாவே கதிரை வந்து நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் பாராட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டு வடிவு சந்தோஷப்படுறாங்க. வடிவு முத்துவேல் பேசிட்டு இருக்கிற விஷயம் மட்டும் சக்திவேலுக்கு தெரிஞ்சா சக்திவேல் கதிர் மேல என்ன மாதிரியான கோபத்துல இருப்பாங்க, முத்துவேல் அதை எப்படி சமாளிக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.